பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி கப் எடுத்திருக்கோமோ அந்த கப்பு ஷேப்புக்கு நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் படத்தை வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு சிசர் வச்சு இப்போ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பருக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதையும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ண பேப்பரை வந்து நம்ம இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் அகெயின் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கார்னரில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ் போட்டுக்கிறதுக்கு. இப்போ ஹோல்ஸ் பாருங்கள் தெரியுதா, அந்த மாதிரி ஹோல்ஸ் சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளார நம்ம திரியை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா திரிகளையுமே. நீங்கள் எத்தனை கப் எடுத்திருக்கீங்களோ அத்தனை கப்புக்கு அந்த பேப்பர் கட் பண்ணி இந்த மாதிரி திரிகளை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை எண்ணெயில் வந்து ஒரு பக்கம் நனைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நனைஞ்சு ஊறட்டுங்க. திரியோட மேல் பகுதியை நல்லா எண்ணெயில் ஊற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் தெரியுதா எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. பாருங்கள் திரியெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். நம்ம எத்தனை 6 கப்பு நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 6 இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடுவேன், அந்த முன்பகுதியை மட்டும், மேல் பகுதியை மட்டும். இப்போ பாருங்களேன், நான் கலர் கிளாஸ் கப் எடுத்துருக்கிறேன். அந்த கப்பில் நம்ம வந்து எந்த ஒரு டெக்கரேஷனுக்கும் பண்ண போகிறதில்ல, வெறுமனே தண்ணியை தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி பிளைன் கிளாஸஸ் எடுத்திங்கன்னா இதில் அழகாக நம்ம வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நம்ம அந்த கலர் கப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் கேண்டில்ஸை இந்த மாதிரி வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை விட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச திரியை வந்து இது மேலே நம்ம வச்சுக்க போகிறோங்க. பாருங்கள், நான் எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருக்கேன். திரியோட முன்பகுதியை, இந்த மேல் பகுதி வர்ற திரியை வந்து நான் எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அடியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிங்க. நீங்கள் மேல் பகுதியான நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நின்று எரியும் ரொம்ப நேரத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து அந்த கப்பில் போட்டுக்கணுங்க. இந்த மேல் பகுதி திரி மட்டும் நல்லா கொஞ்சம் நீளமாக விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து பிளெயின் கப் எடுக்கிறோங்க, கலர்லாம் இல்லாமல். அதில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்குங்க. வாட்டரை ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்கெட்ச் பென்சில் உங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் இப்போ வந்து பயன்படாத அளவுக்கு இருக்கும்ல, அதை எடுத்துக்குங்க. அதில் உள்ளே வந்து கலர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் அந்த கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அது ஊறிட்டு இருக்கும். அப்போ கலர் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கிடும். பிறகு அந்த உள்ளே இருக்க இதை மட்டும் ஸ்பாஞ்சை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. கலர்ஸ் உள்ளே இறங்கின பிறகு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இது மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த திரியை வந்து நம்ம வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு விதமாக எப்படி கலர் போடலான்னு பார்க்கலாம். கோலமாவுக்கு நம்ம போடுவோம்ல கலர் பொடி, அந்த கலர் பொடியை கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்கெட்ச் பென்சில் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இதுவும் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ வாங்க இன்னொரு விதமாக எப்படி நம்ம அழகுபடுத்தலாம் இந்த வாட்டர் கேண்டில்ஸ்ன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ளவர்ஸ் எது இருந்திருந்தாலும் சரி, ரோஸ் இருந்துச்சுன்னா அதோட பெட்டல்ஸை இப்படி வந்து கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிங்க. இது நீங்கள் வந்து ஒரே கலர் தான் போடணும்ல, கலர் கலராக ரோஸ் வச்சுருந்தீங்கன்னா கலர் கலராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது வந்து அந்த ஃப்ளவரோட மனமும் சேர்த்து நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி போடுறது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பாருங்கள், இன்னொரு விதமாக அது எப்படி மலர்களை நிரப்பலான்னு காமிக்கிறேன். கலர் கலராக பாருங்கள், 3 விதமான கலர்ஸ் நான் இதில் இப்போ கலர் கொண்ட பூக்களை இதில் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இதில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாங்க.
இப்போ நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, வாட்டர் கேண்டில்ஸு. இப்போ நம்ம அதை வந்து லைட்டிங் பண்ண போகிறோங்க. இப்போ மேட்ச் பாக்ஸ் வச்சு அதை வந்து நம்ம எரிய விட போகிறோம் அந்த திரியை. திரி இந்த அளவுக்கு நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா திரி ஊறி இருக்கணுங்க மேல் பகுதி. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சிம்பிளாக இந்த மாதிரி வாட்டர் கேண்டில்ஸை நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து தீபாவளியோ கார்த்திகை தீபம் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விழாக்கள் கொண்டாடுறீங்கன்னா அந்த சமயத்தில் இது மாதிரி கலர் கலராக உங்கள் வீட்டில் வாட்டர் கேண்டில்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள். வேக்ஸ் இல்லாத ஒரு கேண்டில்ஸு, லெஸ் ஆயில் கன்சப்ஷன் கூடங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் வேணால் நீங்கள் வந்து அரோமேட்டிக் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக நறுமணமாகவும் கூட இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக செஞ்சு உங்கள் வீட்டை அழகுபடுத்திக்கிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேண்டசி மாம்.